எதுவும் பண்ண வேணாம். உங்களுடைய எதிர்ப்பு வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும்னா நீங்க அந்த ஒரு ஒற்றுமையாச்சும் அட்லீஸ்ட் அதையாச்சும் காமிக்கணும். எல்லாரும் நம்மளுடைய எதிர்ப்பு வந்துட்டு அரசாங்கத்துக்கு காமிக்கணும்னா அந்த ஒற்றுமைன்ற ஒண்ணுதான் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வேணுமா கண்டி. அதுல வந்து நம்ம தகவல் தெரிவித்து விடலாம். இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இருந்தாலும் கூட காதல ஒரு கூட சேர்ந்து கிராம புதிய ஒரு நீண்ட நாள் போராட்டம் என்பது ஒரு 85 நாள் போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அப்படி வந்திருக்கிறார்கள். கிராம உதவியாளர்கள் பார்க்கும்போது ரொம்ப 1991 ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பணியிலே கிராம உதவியாளர் சங்க நிர்வாகிகள் வணக்கம். மற்றும் அண்ணா நம்முடைய சங்கம் போராட்டி இருக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று கேட்டுதான் வந்து நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து நமக்குள்ள இருந்து ஒரு ஒற்றுமை தான் பலம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லைன்னு தாழ்வு. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நமக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்டு நல்லா வந்து ஒரு அதிகாரி அமைச்சர்கள் எல்லாம் சரி, அரசு சரி, ஒரு மாதம் நவம்பர் 4 ஆரம்பிச்சு டிசம்பர் 4 வரைக்கும் முடிப்பாங்க. இவங்க யாருமே வந்து ஒரு சரியான ட்ரைனிங் கிடையாது, யாருமே வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜீவிதம் கிடையாது. அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெரிய இந்த போராட்டினால் தான் இந்த ஓய்வு நிலையத்தை பெற முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம தோழர்கள் ஒற்றுமை தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் இன்று தமிழ்நாடு முழுவதும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று அனைத்து மாவட்டத்திலும் தொடர் காத்திருப்பு வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் பொன்னேரி வட்டத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களும் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு அதுக்குண்டான கடிதத்தை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்து நாங்கள் போராட்ட காலத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தால் அறிவிக்கப்படும் நலத்திட்டங்களை நாங்கள் மக்களிடையே கொண்டு செல்கிறோம். அடிப்படை ஊழியர் நாங்கள் வந்து இன்னைக்கு மழை காலத்தில் கூட முதல்ல நிற்கிறது கிராம உதவியாளர். ஒரு கொரோனாவில் வந்து முதல்ல நின்னது வந்து கிராம உதவியாளர். ஒரு எலெக்ஷனில் வந்து பெட்டி தூக்கத்து முதல் ஓட்டு சாவடியில் வந்து பூத்து ஸ்லிப்பு மக்கள்கிட்ட சேர்க்கறது கிராம உதவியாளர். இவ்வளோ வந்து எங்களை வேலை வாங்கியும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் இது வரைக்கும் தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தாமதமாகுது. ஐயா முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் செவிசாய்த்து எங்களுக்கு இந்த காலமுறை ஊதியத்தை வழங்குமாறு தங்களை அன்போடு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு எஸ். செல்வகுமார், பொன்னேரி வட்ட செயலாளர்.